மார்க்கு எழுதின சுவிசேஷத்தின் இறுதி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே மார்க்கு 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்டதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது அதை பரிதாப சிந்தையோடு அல்ல, நன்றி உணர்வுள்ள சிந்தையோடு தான் நாம் சிந்திக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று அதனைத் தொடர்ந்து 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்வோம். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து தன் ஆவியை கொடுக்கும்போது நடந்தது என்ன? உயிர் தெழுந்த இயேசு முதல் யாருக்கு தரிசனமானார்? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்து ஆழமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, மார்க் எழுதின சுவிசேஷத்தின் வரிசையிலே இறுதி நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே மார்க் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வரை நாம் சிந்தித்தோம். இப்பொழுது இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மேலே யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எண்ணிய வண்ணம் அவர் யூதருடைய ராஜாவல்ல. ரோம அதிகாரத்திற்கு எதிராக எந்த ஒரு கலகத்தையும் அவர் ஏற்படுத்தவில்லை. இஸ்ரவேலருக்காக அவர் தன்னையே அர்ப்பணித்தார். அவர்களோ அவரை புறக்கணித்து விட்டார்கள். வசனங்கள் 27, 28 பார்ப்போம் என்றால், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவிற்கு இடதுபுறத்திலே ஒருவரும் வலதுபுறத்திலே ஒருவருமாக 2 குற்றவாளிகள் அறையப்பட்டார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் இதனாலே நிறைவேறிற்று. இந்த தீர்க்க தரிசனத்தை ஏசாயா 53:12 பார்க்கிறோம். மார்க் 15ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரை பார்ப்பீர்கள் என்றால், அந்த வழியே கடந்து போனவர்களும், தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று தூஷித்தார்கள். வழியே போனவர்கள் மட்டுமல்ல, பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கூட மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக்கொள்ள திராணி இல்லை என்றார்கள். ஆம், அவர்கள் சொன்னது உண்மைதான். அவர் தன்னையே மற்றவர்களுக்காக கொடுத்து விட்டார். இதுதான் மீட்பின் மகத்துவமான அடிப்படை. 32 முதல் 34ஆம் வசனம் வரை பார்ப்பீர்கள் என்றால், நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜா சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று கேலி பேசினார்கள். 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அப்படி அவர் சொன்ன வார்த்தைக்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமாம். மார்க்கு சிலுவையிலே இயேசு அறையப்பட்ட நிகழ்ச்சியை ஒவ்வொரு குறிப்பிட்ட மணி நேரங்களிலேயும் என்ன நடைபெற்றது என்பதை விவரமாக சொல்லுகிறார். 3ஆம் மணி வேளையிலே சிலுவையிலே அறையப்பட்டார். 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரை எங்கும் இருளானது. 12 மணி வேளையிலே கொதிக்கும் அந்த சூரியன் மூடப்பட்டது. இயேசு கிறிஸ்து 6 மணி நேரங்கள் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். முதல் 3 மணி நேரங்களிலே வெளிச்சம் இருந்தது. 2வது 3 மணி நேரங்கள் இருளாயிருந்தது. முதல் 3 மணி வேளைகளிலே ஆவிக்குரிய இருள் நிறைந்திருந்தது. அடுத்த 3 மணி நேரங்களிலே ஆவிக்குரிய ஒளி நிறைந்திருந்தது. முதல் 3 மணி நேரங்களிலே மனிதன் கேடான காரியங்களை அவருக்கு செய்து கொண்டிருந்தான். அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தும் அவரை நிந்தித்தார்கள். முதலாவது 2 குற்றவாளிகளுமே அவ்வாறு செய்தார்கள். அடுத்த 3 மணி நேரங்கள் தேவன் கிரியை செய்தார். இயேசு சிலுவையிலே தொங்கிய முதல் 3 மணி நேரங்கள் மனிதனுடைய கரத்திலே பாடுபட்டு கொண்டிருந்தார். இறுதியான 3 மணி நேரங்கள் அவர் மனிதனுக்காக பாடுபட்டார். முதல் 3 மணி நேரங்கள் பாவத்தினாலே அவர் மரித்து கொண்டிருந்தார். 2வது 3 மணி நேரங்கள் உலகத்தின் பாவத்திற்காக அவர் மரித்து கொண்டிருந்தார். எனவே வெளியே இருளாகும் பொழுது ஆவிக்குரிய வெளிச்சம் இருந்திருக்கிறது. தேவன் கிரியை செய்து கொண்டிருந்தார். முதல் 3 மணி நேரங்கள் எப்படி அவரை அழிக்க முடியுமோ அத்தனையும் செய்தது. 2வது 3 மணி நேரங்கள் அவருடைய ஆத்மாவை பாவத்திற்காக அவர் பலியாய் ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தார். இறுதியான 3 மணி நேரங்கள் உலகத்தின் பாவத்திற்காக அவர் தன்னையே கொடுத்தார். இந்த குறிப்பிட்ட வேளையிலே தான் பாவமில்லாத அவர் நமக்காக பாவமானார். தேவாதி தேவனாலும் மறக்கப்பட்டவராய் காணப்பட்டார். தேவன் இயேசு கிறிஸ்துவிலே உலகத்தை தன்னோடு ஒப்புரவாக்கி கொண்டிருந்தார். வசனங்கள் 35, 36 பார்ப்பீர்கள் என்றால், இயேசு ஏலோயி
ஏலோயி லாமா சபத்தானி என்று சொன்னதை கேட்ட சிலர், இவர் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் கடற்காளானை காடியிலே தோய்த்து கோலிலே மாட்டி குடிக்க கொடுத்தான். பொருங்கள், எலியா இவனை இறக்க வருகிறானா பார்ப்போம் என்றான். அருமையானவர்களே, 50% இவர் மேசியாவாக இருக்க மாட்டாரா என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்திருக்காதா என்று நீங்கள் நினைக்கலாம். 69ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தின் நிறைவேறுதலாய் இந்த சம்பவம் இருக்கிறது. 37, 38ஆம் வசனங்களை பாருங்கள். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது நடந்தது என்ன? தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்து போனது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்கள் வேலை செய்யாததினாலே அவர் மரிக்கவில்லை, அவரே தனது ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அந்நேரத்திலே தேவாலயத்திலே பணி செய்த அநேக ஆசாரியர்கள் திரைச்சீலை மேலிருந்து கீழே கிழிந்ததை கண்ணால் பார்த்திருப்பார்கள். அது மாலை பலி செலுத்தும் நேரம்தான். இதை கண்ட அவருடைய இருதயத்திலே நிச்சயமாய் ஒரு அசைவு ஏற்பட்டிருக்கும். பின்னான நாட்களிலே அநேக ஆசாரியர்கள் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள் என்ற சத்தியத்தை வேதவசனத்திலே பார்க்கிறோம். வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 6:7. வேதவசனம் விருத்தியடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான காரியமாயிருக்கிறது இல்லையா? இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இவர்களிலே சிலர் அந்நாட்களிலே தேவாலயத்திலே பணிவிடை செய்தவர்களாயும் இருக்கலாம் என்று நாம் எண்ண வாய்ப்பு இருக்கிறது. திரைச்சீலை கிழிந்தது ஏதோ தற்செயலாய் நடந்த ஒன்று அல்ல. இயேசு தனது ஜீவனை ஒப்புவித்த அதே நேரத்திலே திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. எனவேதான் இது குறிப்பாக தெளிவாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் கூறுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் சரீர பகுதிகள் வேலை செய்யாததினாலே அவர் மரிக்கவில்லை, அவரே தன் ஆவியை ஒப்புவித்தார். ஒருவேளை மரித்து போகும் சிலருக்கு அருகிலே நீங்கள் இருந்து பார்த்து கொண்டிருந்திருப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு மரண போராட்டத்தை நீங்கள் கவனிக்கலாம். இறுதியாக ஒருவர் செய்வது அந்த இறுதி மூச்சை எடுக்க முயற்சிப்பது. ஆனால் இயேசு அவ்வாறு செய்யவில்லை, அவரே தனது ஆவியை ஒப்பு கொடுத்து விட்டார். சரீர பிரகாரமாய் பார்த்தாலும் அவருடைய மரணமானது மிக வித்தியாசமானதாய் இருந்திருக்கிறது. அந்த குறிப்பிட்ட வேளையிலே தான் தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாய் 2ஆய் கிழிந்தது. இந்த திரைச்சீலையானது இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை குறித்து பேசுகிறது. லேவியராமத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இதை குறித்து மேலும் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மை அல்லது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையானது தேவனை விட்டு நம்மை தூரமாய் வைக்கிறது. அவருடைய பாவமற்ற வாழ்க்கை நாம் எவ்வளவு பாவமுள்ளவர்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது. அவர் மரித்த அந்த வேளையிலே திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. அவருடைய சிலுவை மரணம் நம்மை கடவுளண்டை எடுத்துச் செல்கிறது, அவருடைய வாழ்க்கை அல்ல. மார்க் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் பார்த்தால் அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு 100க்கு அதிபதி அவர் இப்படி ஜீவனை விட்டதை கண்டபொழுது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி பகர்ந்தார். இது ஒரு விசுவாச அறிக்கை. அந்த ஒன்றைத்தான் அவனால் அப்பொழுது செய்ய முடிந்தது. அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேறு எதையும் அவன் செய்யவில்லை. இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை ஒத்துக்கொண்டான். அவர் யார் என்பதை ஒத்துக்கொண்டதோடு அவன் என்ன செய்கிறார் என்பதையும் அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். அந்த மனிதனுக்கு தேவனை குறித்த எல்லா அறிவும் ஒருவேளை இருந்திருக்காது. இக்காலத்திலே வேத பண்டிதர்கள் எழுதிய எந்த புத்தகத்தையும் அவன் வாசிக்கவில்லை. ஆனால் சிலுவையின் அடிவாரத்திலே அவன் செய்யக்கூடிய விசுவாச அறிக்கைக்கு அடிப்படையான காரியத்தை அறிந்தவனாய் இருந்தான். எந்த ஒரு பாவியினிடத்திலேயும் தேவன் இது ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தோடு மாத்திரமே அவருடைய வரும்படியாய் அழைக்கிறார். அந்த 100க்கு அதிபதி யூதன் அல்ல, மனிதர்களை சிலுவையிலே அடிக்கும் பொறுப்பை பெற்ற ஒரு ரோம அதிகாரிதான். ஆனால் அவனுடைய மனம் இந்த வேளையில்தானே மென்மையானது. அங்கே நின்று கொண்டிருந்த பெண்களை குறித்தும் 40, 41ஆம் வசனங்களிலே பார்க்கிறோம். கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் வந்தவர்கள், அவருக்கு ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள், யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள், சலோமே, இன்னும் எருசலேமிலிருந்து வந்த அநேக பெண்களும் அங்கே நின்றார்கள். இங்கே நமக்கு ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், சிலுவையின் அடியிலே பெண்கள் தான் மிக அதிக நேரம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் முதலாவதாக அவருடைய கல்லறை அண்டையும் வருகிறார்கள். அவர்கள் தூரத்திலே நின்றுதான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இறுதி வரை உண்மையாய் அங்கே நின்றார்கள். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். அங்கே பேர் சொல்லப்படாத அநேக பெண்களையும் நாம் பார்க்கலாம்.
42 முதல் 45 வசனங்களை பார்ப்போம் என்றால், அது ஓய்வு நாளுக்கு முந்தின நாளாய் சாயங்காலமான வேளையாய் இருந்தபடினாலே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு துணிந்து போய் பிலாத்துவினிடத்திலே இயேசுவின் சரீரத்தை கேட்கிறான். இவ்வளவு சீக்கிரத்திலே இயேசு மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு உறுதி செய்து கொள்ளும்படியாக 100க்கு அதிபதியை அழைப்பித்து கேட்கிறான். பின்னர் அவருடைய சரீரத்தை யோசேப்பினிடத்திலே கொடுக்கிறார்கள். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து மிகவும் அதிகமாக நமக்கு தெரியாது. இவன் செனகரிப் சங்கத்தின் ஒரு அங்கத்தினர் என்று லூக்கா 23ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். ஆனால் கடந்த நாளிலே செனகரிப் சங்கம் கூடிய பொழுது அவர்கள் செய்த காரியங்களிலே அவன் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. அவனும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்த ஒருவன். சரி, இப்பொழுது இயேசுவை பின்பற்றும் ஒருவனாக தைரியமாக அவன் வெளியே வருகிறான். சீஷர்கள் சிதறிவிட்டார்கள், அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் இவன் சரீரத்தை கேட்டு வாங்கினான். இயேசு சீக்கிரமாக மரித்து போனார் என்பதை குறித்து பிலாத்து ஆச்சரியப்படுகிறான். ஏன் தெரியுமா? சிலுவையிலே அறையப்படும் பொழுது சிலர் நாட்கள் கணக்காக கூட உயிரோடு தொங்கிக் கொண்டிருப்பார்கள். இது மிகவும் கொடூரமான ஒரு மரணம். எனவேதான் பிலாத்து ஆச்சரியப்பட்டு அதை குறித்து 100க்கு அதிபதியினிடத்திலே விசாரிக்கிறான். இயேசு அவரே தனது ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இந்த மரணத்தின் கடைசி வேளையிலே அவர்கள் சீக்கிரமாக மரிக்க வேண்டும் என்பதற்காக கால் எலும்புகளை முறிப்பார்கள். ஆனால் இயேசு சீக்கிரமாக மரித்து விட்டார். எனவே அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. இதுவும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. கிரேக்க மொழிபெயர்ப்பிலே சரீரம் என்பதற்கு 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று சோமா என்பது. யோசேப்பு இந்த சோமாவை பிலாத்தினிடத்திலே கேட்டான். ஆனால் பிலாத்து சரீரத்தை கொடுத்தான் என்று சொல்லும் இடத்திலே டோமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோமா என்று சொல்லப்படுவது ஒரு முழு ஆள் தத்துவத்தையும் குறிக்கிறதாயிருக்கிறது. அது கரிசனையும் மென்மையுமான ஒரு வார்த்தை. பிலாத்து கூறும்பொழுது பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை நாம் சாதாரணமாக பிணம் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த வார்த்தைக்கு சமானம். 2 வார்த்தைகளும் வித்தியாசமான எண்ணத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. சரி, மார்க் 15ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அதிலே சுற்றி கண்மலையிலே வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்தார்கள். வாசலிலே ஒரு கல்லை புரட்டி வைத்தார்கள். வசனம் 47 என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலே வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். இப்பொழுது நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் பரமேறுதலை குறித்தும் பார்க்கிறோம். கிறிஸ்தவ விசுவாசத்தில் அடிப்படையான ஒரு சத்தியம் இயேசுவின் சரீர உயிர்த்தெழுதல். இதுவே சுவிசேஷத்தின் அடிப்படை. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே நாம் பார்க்கிற ஒவ்வொரு செய்தியுமே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி கூறும் செய்திகள். ஆதி திருச்சபை அடிக்கடி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சிந்தித்தார்கள். ஆனால் இன்றைய திருச்சபைகளிலே உயிர்த்தெழுந்த பண்டிகை அன்று மட்டும்தான் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கிறோம். இந்த அதிகாரத்தை குறித்து வேத பண்டிதர்களிடையே அநேக கருத்து வேறுபாடுகள் உண்டு. வேதத்தை குறை சொல்கிறவர்கள் 9 முதல் 20 வசனங்களை குறித்து அது பழைய பிரதிகளிலே இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த வேத பகுதியும் பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டு எழுதப்பட்டு வேதத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிறது. ஏதோ 2 பிரதிகளிலே அது இல்லை என்பதனாலே அது வேதத்தை சேர்ந்தது அல்ல என்று நாம் பரிபூரணமாய் ஒதுக்கிவிட முடியாது. அந்த வாக்கியங்களை நாம் பார்க்கும் பொழுது அது மார்க்கு தான் எழுதினார் என்பதற்கான அவருடைய நடையை தெளிவாக காட்டுகிறது. சுருக்கமாகவும் மொட்டை மொட்டையாகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். அது ஓய்வு நாள் காலை வேளை. மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு போகிறார்கள். ஓய்வு நாள் என்று அவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எனவே வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே புறப்பட்டு போகிறார்கள். ஆனால் அவர்கள் அங்கே போன பொழுது நடந்ததென்ன? வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போதே கல்லறையின் இடத்திலே வந்துவிட்டார்கள். ஆனால் கல்லறையின் வாசலிலே இருக்கிற கல்லை எவன் நமக்காக புரட்டி தள்ளுவான் என்று பேசிக்கொண்டே வருகிறார்கள். ஏனென்றால் அந்த கல் மிகவும் பெரிதானதாய் இருந்ததை ஏற்கனவே அவர்கள் பார்த்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் பார்க்கும் பொழுது கல் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பெண்கள் தான் இறுதி வரை சிலுவை அண்டை நின்றார்கள். இப்பொழுது அவர்கள்தான் கல்லறைக்கும் முதலாவது வருகிறார்கள்.
ஆனால் சீடர்களின் எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இப்பொழுது இயேசு மரித்து விட்டார். எனவே இயேசுவின் மரணத்தை குறித்ததான சலசலப்பெல்லாம் பட்டணத்திலே அமைதியடையும் வரை ஒளிந்திருப்பது நல்லது என்று சொல்லி மேல் வீட்டிலே கதவை பூட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆபத்து கடந்த பிறகு வெளியே வருவோம் என்று இருக்கிறார்கள். இயேசுவின் கல்லறையினிடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்ததா? இல்லவே இல்லை. அவர்களிலே யாருமே கல்லறையினிடத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கவில்லை. வசனங்கள் 5 முதல் 7 வரை பாருங்கள். கல்லறையை நோக்கி போன பெண்கள் கல்லறைக்குள்ளே பிரவேசித்தார்கள். வெள்ளை அங்கி தரித்தவராய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனைக் கண்டு பயந்தார்கள். ஆனால் அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீடரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று சொல்லும்படியாய்ச் சொன்னான். வெறுமையான கல்லறையை குறித்த உண்மைகளை நாம் படிக்க வேண்டுமென்றால் 4 சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களையும் வரிசைப்படுத்தி படிக்க வேண்டும். சில உண்மைகள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இருக்கின்றன, சில யோவான் சுவிசேஷத்திலே இருக்கிறது. இங்கிலாந்திலே 1846 ஆண்டிலே மிக உயர்வான பதவி பெற்றிருந்த லார்ட் லிண்ட்ஹர்ஸ்ட் என்பவர் சொல்லும் பொழுது, ஆதாரம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியும், உயிர்த்தெழுதலை போன்ற ஆதாரங்களை யாரும் முறியடிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். இங்கே அந்த தேவதூதன் எந்த சீஷர்களும் அங்கே வருவார்கள் என்று எதிர்பாராமல் இந்த பெண்களிடத்திலே இந்த செய்தியை சொல்லும்படியாய் சொல்லி அனுப்பினான். அதாவது இவர்கள் கலிலேயாவிலே இயேசுவை சந்திக்க வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி. இந்த பெண்கள் எவ்வளவு உற்சாகமாய் இருந்திருப்பார்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அவர்களுக்கு பேச வார்த்தையே இல்லை. இந்த இடத்திலே மார்க்கு தனது சுவிசேஷத்தை எழுதி முடித்தார் என்று சிலர் சொல்லுவது போல இருக்க முடியாது. மார்க்கு 16 அதிகாரம் 8 வசனத்தை பாருங்கள். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷத்தின் பழைய பிரதிகளிலே சிலவற்றிலே இந்த வசனம் முதல் இறுதி வரை காணப்படவில்லை என்றாலும் இதுவும் கர்த்தருடைய வார்த்தை என்று நாம் விசுவாசிக்கிறோம். வசனங்கள் 9 முதல் 12 வரை பாருங்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்திலே போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களிலே 2 பேர் ஒரு கிராமத்திற்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். ஏற்கனவே நாம் பார்த்தது போல மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தது போல கூறப்படவில்லை. எது எது ரோம பிரஜைகளுக்கு முக்கியமோ அதை மட்டுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் கூறுவதெல்லாம் நிகழ்வு சார்ந்தவையாய் இருந்தன. ஆனால் இப்பொழுது இந்த தொடர்ச்சியிலே தான் நடந்தது என்று சொல்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். சீஷர்கள் மகதலேனா மரியாளை நம்பவில்லை. எம்மாவுக்கு போன 2 சீடர்களை இயேசு சந்தித்ததை குறித்து கேள்விப்படுகிறார்கள். அந்த சம்பவத்தை குறித்து லூக்கா விபரமாக சொல்லியிருக்கிறார். மார்க் 16 அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கிறேன். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையிலே அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். கவனித்தீர்களா? இங்கே மார்க்கு எல்லா விவரங்களையும் நமக்கு தெரிவிக்கவில்லை. ஆனால் எதற்கடுத்தது எது நடந்தது என்பதை மட்டும் கோர்வையாக சொல்லிக் கொண்டு போகிறார். வசனம் 15 பாருங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஏற்கனவே நாம் அறிந்து கொண்டபடி மார்க் எழுதின சுசேஷம் செயலின் சுசேஷம். இப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்கிறார். ஆம், அவர்கள் புறப்பட்டு போக வேண்டும். இன்றைக்கும் செயல்படக்கூடிய விசுவாசிகளை பார்த்தும் அவர் இதைத்தான் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, கர்த்தருடைய வார்த்தை உலகத்திற்குள்ளே கடந்து செல்வதற்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதுதான் நம்முடைய பிரதானமான பணி. திருச்சபையின் பிரதானமான பணி நற்செய்தி அறிவித்தல் என்று ஆஸ்வால் ஜே ஸ்மித் என்ற தேவ மனிதர் கூறியிருக்கிறார்.
கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பணியிலே நீங்கள் ஏதாவது ஒரு விதத்திலே இன்றும் நீங்கள் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள் என்று இயேசு சொல்லவில்லை. ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்நானம் வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்கிறார். இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளுகிறவர்களுக்குத்தான் ஆக்கினை தீர்ப்பு. யோவான் 3:36 என்ன சொல்கிறது? குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்கிறார். இப்பொழுது மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை பாருங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அருமையானவர்களே, இந்த அடையாளமான வரங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புவீர்கள் என்றால் இது எல்லாவற்றையுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதின் தொடர்ச்சியாக இந்த அடையாளங்கள் பின்தொடர வேண்டும். ஆதி திருச்சபையின் காலங்களிலேயே இது கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்தது. ஏனென்றால் சுவிசேஷ பிரசங்கத்தின் ஆரம்ப காலத்திலே மக்கள் விசுவாசிக்கும்படியாக இது செயல்படும்படியாய் இயேசு கூறினார். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் முதலாவதாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் இடங்களிலே ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார். ஆனால் யாராவது என் வாழ்நாள் முழுவதும் இதை செய்யத்தான் என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று சொல்வார்கள் என்றால் இதில் உள்ள எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். முதல் நூற்றாண்டின் இறுதிக்கு முன்னதாகவே இந்த அடையாளங்கள் அப்போஸ்தலர்களின் அதிகாரமாக இருக்கவில்லை. மார்க் 16ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை பாருங்கள். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். இயேசு கிறிஸ்து பரத்திற்கு சென்று பிதாவின் வலது பார்சத்திலே இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிற பணியை குறித்து இரத்தின சுருக்கமாக கூறிவிட்டார். இயேசுவின் கட்டளைப்படியே சீஷர்கள் எங்கெங்கே செல்ல முடியுமோ அங்கெல்லாம் அவர் அனுப்பிய திசைகளெல்லாம் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவர் அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்து நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அருமையானவர்களே, இதோடு கூட செயல்கள் நிறைந்த மார்க் சுவிசேஷம் நிறைவடைகிறது. இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை கடந்த 19 நிகழ்ச்சிகளிலேயும் கவனித்து கேட்ட நாம் ஒவ்வொருவரும் இயேசுவுக்காக இந்த உலகத்திலே செயல்படுகிறவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நேயர்களே, இன்று நாம் கேட்ட சத்தியங்களை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்ளலாமா? தேவாலயத்தின் திரைச்சீலை இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை குறித்து பேசுகிறது. ஆதி திருச்சபைகளில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அடிக்கடி சிந்தித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை உலகத்திற்குள்ளே கடந்து செல்வதற்கு நாம் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்று இயேசு கூறினார். நேயர்களே, அடுத்த 30 நிகழ்ச்சிகளிலே நாம் லேவியராகம புத்தகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே ஆயத்தமாகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.